வணக்கம். இப்ப நான் இங்க இருக்கிற இடம் அப்படி எங்க அப்படின்னு சொன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழைய காட்பாடிங்கிற இடம். குறிப்பா எங்கன்னு சொல்லணும், உலக புகழ்பெற்ற விஐடி கல்லூரிக்கு நேர் எதிர்க்க இருக்கக்கூடிய இந்த நிலத்துலதான் நாம நிக்கிறோம். இந்த நிலம் யாரோட நிலம் அப்படின்னு சொன்னா பழைய காட்பாடியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தோட நிலம். இந்த நிலம் 4.26 ஏக்கர் அப்படின்னு சொல்லி கோவிலோட நிலத்துல போர்டு வச்சிருக்காங்க. ஆனா இந்த கோவில் நிலம் ஆக்கிரமிப்புல இருக்கு. யாரோட ஆக்கிரமிப்பு தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் 3 அலுவலகம் இதே இடத்துல ஆக்கிரமிப்புல இருக்கு. ஆனா அதுல இருந்து இந்த கவர்மெண்ட்ல இருந்து கோவிலுக்கு எந்த விதமான பணமும் வரல. அது மட்டும் இல்ல, 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு, 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த இடத்துல ஆக்கிரமிப்புல இருக்கு. இந்த பாருங்க எவ்வளவு கோவிலோட நிலம் எவ்வளவு மோசமா இருக்கிற குப்பையும் சதுரமா இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கஞ்சா அடிக்கிறது, பீடி பிடிக்கிறது. இன்னொரு விஷயம், இந்த கோவில் நிலத்திலேயே நிறைய வேற்று மதத்துல முஸ்லீம்கள் பிரியாணி கடை வச்சிருக்காங்க. ஜெய்ஷான் சொல்லி ஒரு பிரியாணி கடை. இப்படி கோவிலோட நிலத்துல எல்லாமே ஆக்கிரமிப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், கோவிலோட நிலத்தை எப்படி ஆக்கிரமிச்சு பாருங்க. கோவில் நிலத்துல நான் கோசால அமைக்க போறேன்னு சொல்லி தனியார் ஒருத்தர் ஏற்கனவே 1 ஏக்கருக்கு மேல நிலத்தை ஆக்கிரமிப்பு வச்சிருக்காங்க. கோவில் அந்த நிலத்துல கோசாலையில மாடு கிடையாது, அந்த பழைய சாமான் பொருட்கள் வச்சிருக்காங்க. இந்த கோவிலோட நிலம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பல 100 கோடி ரூபாய் இந்த கோவிலோட. ஏன்னா இன்னைக்கு விஐடி அந்த காலேஜுக்கு நேர் எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஏறக்குறைய 25,000-30,000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் போகக்கூடிய இந்த இடத்துல 4.26 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்புல இருக்கு. யார் கோவிலுக்கும் பயன்படல, எந்த ஒரு விஷயத்துக்கும் பயன்படல, தனியார் ஆக்கிரமிப்புல இருக்கு. அந்த கோவிலோட கடைகள் இருக்கு. கடையில இருந்து சரியா வருமானம் போக போறது இல்ல. இதுல அறங்காவலர் இதை ஏமாத்தி இதை சுகபோக வாழ்க்கை வாங்கியிருக்காங்க. அரசாங்கமும் எந்த ஒரு கவலையும் படல, இந்து சமய அறநிலையத்துறையும் கவலைப்படல. நம்ம கோவில் எவ்வளவு கேவலமா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறைக்கு உள்ள இருக்கக்கூடிய கோவில்கள் ஏறக்குறைய 42,000க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கு. ஆனா அந்த கோவிலோட நிலம் என்ன? கோவில் நிலத்திலேயே பிரியாணி கடை, பீப் கடை, இறைச்சி கடை வச்சிருக்க, யாரும் கண்டுக்கல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை கோவில் இருக்கு. இப்ப பொறுப்பேற்று இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாவது இதை உடனடியாக கையில் எடுத்து வேலை செய்ய வேண்டும். அதற்காக ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் வருகின்ற ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதே வேலூர் மாவட்டத்திலும் தமிழ்நாடு முழுவதும் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். அரசே ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து செய்யுங்கிற தலைப்புல பாருங்க. இவ்வளவு சொத்து இருந்து கூட நம்மளோட சாமியை பாக்குறதுக்கு காசு கொடுத்து பார்க்க வேண்டிய நிலைமை தான் இந்துக்களோட நிலைமை, இந்து பக்தரோட நிலைமை இருக்கு. சினிமாக்கு போனா டிக்கெட் எடுக்கலாம், பொருட்காட்சிக்கு போனா டிக்கெட் எடுக்கலாம். ஆனா இவ்வளவு கோடி சொத்துக்கள் இருந்தோம், இவ்வளவு பணங்கள் இருந்தோம், இவ்வளவு அதாவது பல 100 கோடி ஏக்கர் நிலம் இருந்து நம்ம கோவில்ல சாமி பார்க்கறதுக்கு காசு பார்க்கக்கூடிய நிலைமையில நம்ம இந்து சமுதாயம் இருக்கு. அதற்காக ஜூலை 26ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த 4.26 ஏக்கர் உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறை தமிழக அரசாங்கம் உடனடியாக மீட்கப்பட வேண்டும். இது கோவிலோட இந்த அறங்காவலர் இருக்கிறவங்களை மாத்தி சரியான ஆட்களை உடனடியாக அப்பாயின்மெண்ட் செய்ய வேண்டும் என. இதனால அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்து முன்னணி இங்க இருக்கக்கூடிய பெரிய மக்களை எல்லாம் திரட்டி மிக பெரிய போராட்டம், மக்கள் எழுச்சி போராட்டம் நடத்தப்படும் என இந்த